வணக்கம். நம்மளோட சிறகடிக்க அசசிரல வரக்கூடிய எபிசோட் அந்த மாதிரி விஷயம் நடக்க போது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். விஜயை வந்து அந்த சாமரிக்கிட்ட கயிறை வாங்கிட்டு அது மந்திரிச்சுட்டு அந்த கயிறை வாங்கிட்டு வராங்க. அந்த நேரத்தில் முத்து அதை பார்த்துட்டு, என்னது கயிறு மந்திரிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்குறாரு. அப்போ வந்து விஜய் வந்து ஆமாடா அப்படின்னு சொல்லி அப்போ கொடுங்க அப்படின்னு சொல்லி முத்து வந்து வாங்கிட்டு அண்ணாமலை கையில் கட்டி வராங்க. டே முத்து என்னடா அது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து அப்பா அம்மா தான் கோவிலுக்கு போயிட்டு யார்கிட்டயும் மந்திரிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி, அதனால தான் உங்களை கட்டி வர்றேன் அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து விஜய் வந்து டேய் நான் அதுக்கு வேண்டி வரலடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து என்னங்காச்சு ஏன் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து விஜய் வந்து அதுக்கு கிடையாதுடா அப்படின்னு சொல்கிறாங்க. எது கிடையாதுன்னா எனக்கு புரியலையே, நீங்கள் தான் சொன்னீங்க மந்திரிச்சு எடுத்துகிட்டு வந்தான் அப்படின்னு, அப்போது யாருக்கு வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து விஜய் வந்து அது வந்து நான் மனோஜுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அப்போ மனோஜுக்கு மட்டும் தான் கேட்ட முடியுமா, ஏன் அவனை தான் நல்லா இருக்குமா என்ன, அப்பாவும் நல்லா இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து விஜயா அது உனக்கு சொன்னால் புரியாதுரா அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து எல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து அண்ணாமலை வந்து சிரிச்சு அதெல்லாம் இருக்கட்டும், நீ பதறது பார்த்தா வேற ஏதோ விஷயம் இருக்குன்னு தெரியுது, என்னாச்சு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து கேட்குறாரு. அப்போ வந்து விஜய் வந்து அது அது ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து திருப்பி கேட்குறாங்க, இல்லையே நீ இந்த அளவுக்கு பதறனா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது என்னன்னு சொல்லு அப்படின்னு அண்ணாமலை வந்து கேட்டுட்டு இருக்காங்க விஜயா கிட்ட. அப்போ வந்து விஜய் வந்து ஏங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்களே கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் விஜய் எப்படியாச்சும் அந்த கல்ட்டை வச்சிடணுமே அப்படின்னு சொல்லி விஜய் வந்து யோசிக்கிறாங்க. நம்ம அது கல்ட்டை சொன்னால் அவங்களுக்கு டவுட் வந்துடும், நம்ம பேசாமல் பிடிச்சி இழுத்துருவோம், அப்படியே கிழிச்சு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அதேமாதிரி பிளேடை வச்சு எடுத்துடுறாங்க, கட் பண்ணி எடுத்துடுறாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா பயம் வருது விஜயாவுக்கு, என்ன நான் வந்து மந்திரிச்சு வாங்கிட்டு வந்து மனோஜுக்கு கட்டலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே என்னன்னா இவர் கட்டிக்கிட்டாரு, இப்போ நம்மளுக்கே பிரச்சனை வந்துடும் போலியே அப்படின்னு சொல்லி விஜய் வந்து நினைக்கிறாங்க. சரி சரி நம்ம ஃபஸ்ட்டு பார்வதிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து உடனே பார்வதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நடந்துச்சு பார்வதி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்வதி வந்து ஐயோ என்ன விஜயா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து விஜய் வந்து நானே பயத்தில் கேட்டுட்டு இருக்கேன், நீ வேற பயப்புற மாதிரி பேசுகிற, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து பார்வதி வந்து விஜயா இது மாறி நீ தான் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜய் வந்து பார்வதி அதெல்லாம் இருக்கட்டும், நான் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வரேன், நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு அவர்கிட்ட போய் கேட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லி அவர்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்வதி கண்டிப்பாக கேட்டோம் நீ சீக்கிரமாக வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதேமாதிரி விஜயம் கிளம்பி போகிறாங்க. இந்த சைடு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து ஆன்ட்டி இந்த மாதிரி சொல்லி திட்டத்தை போடுறாங்களே, இப்போ என்ன பண்ணுறது நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கும்போது வித்யா கிட்ட நம்ம சொல்லுவோம் இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லி ரோகிணி வந்து வித்யா கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆன்ட்டி வந்து நம்மளாம் பண்ணிட்டு இருக்காங்க, சூன்யக்கிற்காக சாமியார் கிட்ட போயிட்டு என்னென்னமோ பண்ண போகிறாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வித்யா வந்து ஐயோ ரோகிணி என்ன போச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரோகிணி வந்து என்னடி இப்போ எதுக்கு நான் முழுசாக சொல்லவே அதுக்குள்ளே போயிடுச்சா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரோகிணி வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து வித்யா வந்து ஏதாச்சும் பண்ணு ரோகிணி, அப்புறம் உனக்கே பிரச்சனையிடும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி வித்யா சொல்கிறாங்க. அப்போ வந்து ரோகிணி வந்து ஆமாம் வித்யா நானும் ஏதாச்சும் பண்ணணும் தான் யோசிச்சுட்டு இருக்கான், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வித்யா வந்து பார்த்தியா உன்னோட ஆன்ட்டியை எந்த அளவுக்கு தூக்கி வச்சவங்களோ அதே அளவுக்கு உனக்கு கீழேயும் விட்டுட்டாங்க பார்த்தியா அப்படின்னு சொல்லி வித்யான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரோகிணி வந்து ஆமாம் என்ன பண்ணுறது எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வித்யா வந்து நான் தான் அப்போவே சொன்னவங்ககிட்ட இந்த விஷயத்தெல்லாம் பண்ணாத, மரியாதை உண்மையை ஒத்துக்கோன்னு சொன்னேன், நீ தான் கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரோகிணி பொடி நீ ஆனவனா அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன், ஃபஸ்ட்டு போயிட்டு மனோஜ்கிட்ட போயிட்டு இந்த உண்மையை கேட்க போகிறேன், அம்மா வேணுமா இல்லை நான் வேணுமான்னு சொல்லி கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வித்யா வந்து அவங்ககிட்ட கேட்டுப்பாரு, அவன் கண்டிப்பாக அம்மாவை தான் சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லி வித்யா சொல்கிறாங்க. பார்க்கலாண்டி அப்படின்னு சொல்லி ரோகிணி என்ன பண்ணுறாங்கன்னா அவசர அவசரமாக வராங்க மனோஜை பார்க்கறக்கு. மனோஜ் வீட்டில் தான் இருக்காரு. மனோஜ் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி ரோஹிணின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து ரோஹிணி வந்து உங்கள் அம்மா என்னென்ன விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து ரோஹிணி வந்து இந்த மாதிரி உங்கள் அம்மா வந்து சாமிகிட்ட போயிட்டு மந்திரிச்சு சூனி வைக்க போகிறாங்களா, அதுவும் ஒன்றையும் பிரிக்கிறதுக்காக இந்த மேலே விஷயத்தை தான் பண்ண போகிறாங்களாமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க பார்வதியத்தா கிட்ட அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து எதுவுமே சொல்லாமல் சைலண்டாக இருந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரோஹிணி வந்து என்ன மனோஜ் நான் பாட்டுன்னு பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டு சைலண்டாக இருந்தால் இன்னும் அர்த்தம் சொல்லி இட்டுட்டு இருக்காங்க. வந்து மனோஜ் வந்து ஆமாம் நீ சொல்கிறத நம்பணுமா, நீ எப்படிப்பட்ட பொய்கறி, நீ சொல்கிறலாம் என்னால் நம்ப முடியுமா என்ன அப்படி சொல்லி மனோஜ் வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து ரோஹிணி வந்து என்ன மனோஜ் நான் இந்த விஷயம் சொல்கிறேன் இது பொய்யா இருக்கும்னு நினைக்கிறியா நீ அப்படி சொல்லி அப்படி கேட்குறாங்க. அப்போ வந்து மனோஜ் ஆமாம் நீ இதுக்கு மேலேயே பொய்லாம் சொல்லியிருக்கிய, எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாங்க. அப்போ வந்து ரோஹிணி வந்து இங்கே பாருங்கள் சொல்கிறது முழுசாக கேளுங்க, உங்களுக்கு சுய புத்தி இருந்துச்சுன்னா நீங்களே முடிவு பண்ணுங்கள், உங்களுக்கு நான் வேணுமா இல்லை உங்கள் அம்மா வேணுமா அப்படி சொல்லி
மனோஜ்கிட்ட கேட்குறாங்க. அப்போ வந்து மனோஜும் எதுவுமே சொல்லாமல் சைலண்டாக இருக்காங்க. எங்க நான் பான்னு சொல்லிட்டே இருக்கேன், நீங்கள் பான்னு சைலண்டாக என்னங்க அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து மனோஜ் சொல்கிறாங்க, எனக்கு எங்கள் அம்மா தான் முக்கியம், எங்கள் அம்மா சொல்கிறது தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. ஸோ இது கேட்ட உடனே ரோகிணிக்கு மிகப்பெரிய எதிர்த்து, நானும் ஏதாச்சும் பண்ணி ஆகணும், இவனை இப்படி விட்டால் சரியே ஆகாது, ஆன்டி மட்டும் மந்திரிச்சு விட்டா போதுமா, நானும் அதுக்கு ஏதாச்சும் ஒரு பரிகாரம் பண்ணி ஆகணும்ல அப்படின்னு சொல்லி ரோகிணி வந்து நினச்சிட்டு ஸோ விஜய் போகிற சாமியார்கிட்டே ரோகிணியும் போகிறாங்க. போன உடனே இந்த மாதிரி எங்கள் அத்தை வந்து என்னை பிரிக்க பார்க்குறாங்க, அதை வந்து தடுக்கணும்னு நினைக்கிறேன், அதை ஏதாச்சும் பண்ண முடியுமா சாமி அப்படின்னு சொல்லி ரோகிணி வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து சாமியாரும் அதெல்லாம் பண்ண முடியுமேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சாமி கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸோ ஒரு கையில் மந்திரிச்சு கொடுக்குறாங்க. சாமி இது எதுக்கு அப்படின்னு சொல்லி ரோகிணி வந்து கேட்குறாங்க. அப்போ சாமியார் வந்து ஆமாம் இது வந்து உங்கள் வீட்டுக்கார கையில் கட்டி விடு, அப்போ தான் இந்த திருஷ்டி எதுவுமே உங்கள் மேலே படாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் சொல்கிறார். அதே மாதிரி ரோகிணியை வாங்கிட்டு போயிடுறாங்க. அடுத்த செகண்ட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி விஜயா வராங்க. ஸோ ரோகிணி போன உடனே இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கார் தெரியாமல் கட்டிட்டாருங்க, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து சாமியார் என்னம்மா சொல்லிட்டு இருக்காங்க, அவ்வளோதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜயா ஐயோ சாமி நீங்கள் தான் கொஞ்சம் ஏதாச்சும் பார்த்து பண்ணணும், கொஞ்சம் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி ஸோ விஜயா சொல்கிறாங்க. அப்போ வந்து சாமியார் ஏம்மா நீ தான் கொஞ்சம் பார்த்து பண்ணணும், இது எவ்வளோ சக்தி வந்து கயிறு தெரியுமா, அதை நீ அசால்ட்டாக ரெடி பண்ணினா என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஸோ இந்த சாமியார் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாருது சாமி இதுக்கு ஏதாச்சும் ஒரு பரிகாரம் தான் சொல்லுங்கள், இவள் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த சாமியார் சொல்கிறாங்க, சரிம்மா எல்லாம் பண்ணிடலாம், ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டுக்காரை கூட்டிகிட்டு வாங்க, அவரை வச்சு தான் பூஜை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து விஜய் வந்து அவர் எப்படிங்க கூட்டிகிட்டு வருது, அவரெல்லாம் கூட்டிகிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா வேறு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ சாமி இப்போ என்ன சாமி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. மா இல்லைனா நீயும் உன்னோட வீட்டுக்காரும் பிரிஞ்சிடுவீங்கம்மா, யாருனாலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சாமியார் சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே விஜயாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ இன்னும் நான் பண்ண விஷயம் எனக்கு திரும்பிடுச்சு அப்படின்னு சொல்லி விஜயா நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்வதி வந்து விஜயா இப்போ என்ன விஜயா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜயா வந்து என்ன என்கிட்ட கேட்டால் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி ஸோ விஜயா வந்து பயத்திலே பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பார்வதி வந்து பேசாமல் அண்ணனை கூட்டிகிட்டு வந்துருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து விஜய் வந்து வேறு வழியில் அவர் கூட்டிகிட்டு வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த சாமியார்கிட்ட ஓகே நான் அவரை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஸோ சொல்லிட்டு வந்துடுறாங்க. வந்துடும் தான் எப்படி அவரை கூப்பிடுறது அப்படின்னு சொல்லி ஸோ விஜயா யோசிச்சுட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லி ஸோ பார்வதி வந்து நீ எப்படியாச்சும் கூப்பிட்டு பாரு, இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லி கூட்டிகிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி பார்வதின்னு சொல்லிட்டு இருக்காங்க விஜயா கிட்ட. அப்போ வந்து விஜய் வந்து ஓ அப்படியா சரி நான் ஆனால் சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஸோ விஜய் வந்து அவசரமாக போகிறாங்க. போன உடனே அங்கே இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ முத்து இருக்காரு. ஐயோ இவன் முன்னாடி சொன்னால் இப்போ அப்படி இப்படி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான், நமக்கு தேவையில்ல அவன் போனதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி முத்துவும் போகிறாரு. போன அண்ணாமலை எங்கே நாளைக்கு நம்ம ஒரு கோயிலுக்கு போவோமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அண்ணாமலை என்ன விஜய் ஆச்சு திடீர்னு கோயிலுக்கு, அது இல்லாமல் கையில் மந்திரிச்சுலாம் எடுத்துகிட்டு வந்தால் என்ன தான் நடந்துட்டு இருக்கேன் உனக்கு அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, வீட்டில் பிரச்சனை நடந்துட்டு இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு பரிகாரம் யாராச்சும் இருக்கான்னு சொல்லி பார்க்குறதுக்கு தான் நான் அப்பப்போ போயிட்டு வரேன், வேறு ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி ஸோ விஜயான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நம்மளை சரி நல்ல விஷயத்துக்கு தான் கூப்பிட்றேன், நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி நம்மளே ஒத்துக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி வணக்கம்.